ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி தாங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்த நாட்களை நெருங்கிட்டோம் அப்படின்னே சொல்லணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகம் மாறினாலுமே கூட கண்டிப்பாக எல்லாருமே எதிர்நோக்கக்கூடியது இந்த குரு பெயர்ச்சி தான். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா ஒரு சுப கிரகம். அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலத்தை அதிகமாக கொடுப்பார். அதாவது குரு சுபத்துவம் பொருந்திய ஒரு கிரகம். 2025 மே மாதத்தில் குரு பெயர்ச்சி இருக்குதுங்க. ஸோ இந்த குரு பெயர்ச்சி மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆண்டுக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி நடைபெற்றாலுமே கூட கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி இருந்தார். ஸோ இந்த நிலையில் வரக்கூடிய 14/5/2025 இரவு 11 மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. ஸோ இவருடைய பயிற்சி கட்டாயமாக 12 ராசிகளுக்குமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. பொதுவாக குரு பகவான் நன்மைகளுடைய அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. தான் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிக அளவு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இவர் தாங்க. செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் இது எல்லாவற்றுக்குமே குரு பகவானுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம். வேத ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானை தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு பகவான் பணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்க. தனம், பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுகபோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணம் கையில் இருக்கும். ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ குரு பயிற்சியானது மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியவர்களுக்கு சனீஸ்வர பகவான் தான் கைவிட்டுட்டாரு. ஆனால் குரு பகவான் அப்படி இல்லைங்க. குரு பகவான் உங்களை கை தூக்கி விட போகிறாரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்க போகிறாரு. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியினுடைய காலகட்டமாக அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 7.5 சனியுடைய முதல் கட்டமான விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. ஸோ அதனால் ஒரு சில பாதிப்புகள் அப்படின்றது, ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் அப்படின்றதெல்லாம் பார்க்க தான் வேணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குரு வரப்போகிறாரு. ஸோ மேசராசிக்காரங்களுக்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ 3வது இடத்துக்கு போகிறாருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது அவருடைய பாக்கிய வீடு. ஸோ பாக்கிய வீட்டையே அவர் பார்க்கக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் ஏற்படுத்தியிருக்காரு. பொதுவாக குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7, 9, 11 ஆகிய இடங்களில் குரு பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது தனம், லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இருக்க போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா. ஸோ முதல்ல ஒரு மாதத்திற்கு பெரிய பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நீட்சபங்கம் அடைஞ்சிருவார். அதனால் ஜூன் மாதத்தில் இருந்து குரு பயிற்சியினுடைய முழு தாக்கத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய முழுமையான நல்ல பலன்களை நீங்கள் பெற ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த ஒரு மாத காலத்துக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 3ஆம் இடம் என்பது பெரிய இடம் கிடையாதுங்க. ஏன்னா இது சோதனைக்குரிய ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லா ராசிகளுக்குமே இது விதிவிலக்காக இருக்காது. ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பாக மாறுபாடு அடையும். உங்களுடைய பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ உங்களுடைய வீட்டை பார்க்குறாரு. ஸோ கடந்த காலங்களில் எந்த பாக்கியங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க தடைகள் எல்லாம் இருந்ததோ, எதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் இருந்தீங்களோ, எதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்ததோ அதிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இப்போ பார்க்க முடியும். ஸோ நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சியில் மேசராசி நேயர்களுக்கு 80% மேலே கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய நிலைப்பாடுகளும் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதையும் பார்க்கணும். 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால மேசராசி நேயர்களுக்கு, அதாவது இதுவரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே திருமணமாகும். ஸோ கண்டிப்பாக திருமணத்திற்கான அமைப்புகள் இருக்குது. குரு பலன் நல்லா இருக்கும் பொழுதே திருமணத்தை முடிச்சுக்கணும். ஸோ மேசராசி நேயர்கள் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் வரன் பாருங்கள். உடனடியாக திருமணம் நடக்கும். காதலிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களாம், காதலில் முறிவு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட கண்டிப்பாக உங்களுடைய காதல் பிரியாதுங்க. காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் தான் அதிகமாக
அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளோட கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்காங்க, பல வருஷமாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னாலுமே இப்போ குரு அமைப்பு நல்லா இருக்கிறதுனால 2 பேரும் மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து உருவாக போகுது. தாமதமான திருமணங்கள் கூட இப்போ வந்து சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சொல்லப்போனால் குடும்பத்தில் குரு வந்து நல்ல இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா சுபகாரியங்கள் அடுத்தடுத்து வந்து வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குங்க. தள்ளிப்போன அமைப்புகள் எல்லாமே வந்து சரியாகி உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில வருடங்களாகவே அமைப்புகள் வந்து சரியில்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நிறைய கஷ்டங்கள், நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த குரு வந்து இப்போ அமரக்கூடிய இடம் ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வாகன சேர்க்கைகள்லாம் ஏற்படும். நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக கூட இருக்குது. இந்த டைமில் வேலை, உத்தியோகம், வியாபாரம், தொழில் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அருமையான முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை கூட இந்த டைமில் நீங்கள் வந்து செய்ய முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது. பெரிய கெடுதல்கள் எதுவும் உங்களுக்கு வந்து ஏற்படாதுங்க. விரய சனி அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா குரு பயிற்சிக்கு 4 நாட்களுக்கு அப்புறமா ராகு கேது பயிற்சியும் வந்து இருக்குது. ஸோ 4 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 11வது இடத்துக்கு ராகு வராரு. குருவினுடைய பார்வை வந்து கிடைக்கக்கூடியதால் போட்டி, பந்தயங்கள், சவால்கள் இப்படி எது இருந்தாலுமே அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஸோ இப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நீங்கள் தைரியமாக வந்து இறங்கலாம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருடமே உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்க போகுது. எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். சொல்லப்போனால் நிம்மதிகள் வந்து பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அமைப்புகளுமே சிறப்பாக தான் இருக்குது. குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா இன்னுமே வந்து நீங்கள் நல்ல ஒரு பலன்களை வந்து பார்க்க போகிறீங்க. என்னென்ன விஷயங்களை நீங்கள் தடைகளை பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ சிறப்பாக வந்து நடக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சிங்க. ஸோ மேசராசி நேயர்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பை தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு பகவான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறினாலுமே கூட இந்த குரு பயிற்சியை தான் எல்லாருமே வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க. ஏன்னா குரு பயிற்சி நமக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு வருஷத்தில் நம்மளுடைய இழந்ததை அத்தனையுமே வந்து மீட்டெடுக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான சுபகிரகம் வரக்கூடிய மே 11ஆம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் 14ஆம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சியாக்குறாங்க. ஸோ இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. ஸோ மேசராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கறதுக்காக தொடர்ந்து நீங்கள் குரு வழிபாடு செய்யுங்க. குரு பகவானுடைய இந்த நிலைப்பாடு உங்களை எல்லா வகையிலுமே வந்து முன்னேற்றம் அடைய வைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்குங்க. தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னதான் சனி பகவான் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட குரு வந்து உங்களை வந்து காப்பாற்றுவார். கூடவே ராகு கேதுவும் வந்து சிறப்பான ஒரு இடத்துக்கு தான் வரப்போகிறாங்க. ஸோ இந்த 2 கிரகங்களுமே இன்னும் 1.5 வருஷம் 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் சனி பகவானால் பாதிப்புகளை வந்து பார்க்க மாட்டீங்க. ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 1 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். ஏன்னா இப்போ குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் 1.5 வருஷத்துக்கு வந்து மாறவே போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைகள் மாறும் பொழுது கண்டிப்பாக டோட்டலாக அப்படியே கிரக மாற்றங்களும் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு அமைப்புகளும் வந்து மாறுறதுனால அதே போல் பலன்களும் பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த 1 வருட காலத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்குரிய காலகட்டங்கள். நல்ல ஒரு முயற்சிகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு குரு வந்து ரொம்பவே துணையாக இருப்பார். குருவினுடைய பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. தொழில், வேலை இது சம்பந்தமாகவும் குரு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளில் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. ஸோ நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் இருக்கும். புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடங்கலாம். இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரு. அதனால் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் தொடங்கலாம். பண வரவுலாம் உங்கள் கைக்கு பஞ்சமே இருக்காது. கையில் எப்போதும் போல் பணம் இருக்கிற மாதிரி குரு பகவான் செய்வார். ஏன்னா சுபகிரகம் தனக்காரகன் நல்ல ஒரு இடத்துக்கு வந்து பயிற்சியாகி இருக்காரு. மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வருடத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஃப்ரீயாகவே இருக்கலாம். குரு பயிற்சிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சிக்கான பலன்களை பார்த்தீங்க. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் குருவினுடைய நிலைப்பாடுகளை பொறுத்து என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து பார்க்க இருக்கும். ஸோ உங்களுடைய ராசிக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.